சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சோழ நாட்டிலிருந்து இப்போது புதியதாக பாண்டிய நாட்டிற்கு விஜயம் செய்திருக்கிறாரே மங்கம்மா, அவர்தான் என் பிரச்சனைகளுக்கெல்லாம் தலையாய காரணம். என்னம்மா சொல்கிறாய்? மங்கம்மா பாண்டிய நாட்டிற்கு வருவதில் உனக்கு என்ன பிரச்சனை? எப்போது அந்த மங்கம்மா இந்த பாண்டிய நாட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாரோ, எப்போது பாண்டிய மன்னர் மகேந்திரனிடம் மங்கம்மா பாண்டிய நாட்டில் தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடு என்று பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தாரோ, அப்பொழுதிலிருந்தே எனக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. கருங்கொள்ளி, என்ன சொல்கிறாய்? நம் பாண்டிய நாட்டிற்கு வந்த மங்கம்மா இங்கு தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுக்கும் பொறுப்பை நம் பாண்டிய மன்னர் மகேந்திரனிடம் ஒப்படைத்ததில் உனக்கென்ன பிரச்சனை? அதையே அண்ணா கேட்கிறீர்கள்? எப்போது மன்னர் அந்த பொறுப்பை இவரிடம் ஒப்படைத்தாரோ, அப்பொழுதிலிருந்தே உங்கள் அருமை நண்பர் மகேந்திரன் என்னை சந்திக்க வருவதே இல்லை. ஏதோ மன்னர் தந்த மகத்தான பணியை நிறைவேற்றுபவர் போல சதா சர்வ நேரமும் அவர்களின் பின்னாலேயே சுற்றி சுழன்று பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஏன் என்னை நீங்கள் சந்திக்க வருவதில்லை என்று நான் அவரிடம் கேட்டதற்கு எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொல்கிறார். என்னை சந்திக்க வருவதற்கு அவருக்கு நேரமில்லையாம். ஆனால் அந்த சோழ நாட்டு ராஜ பெண்மணிக்கு மட்டும் நின்று நிதானமாக அம்பு எய்வது எப்படி என்று பயிற்சி அளிப்பதற்கு மட்டும் அவருக்கு தாராளமாக நேரம் இருக்கிறதாம். என்னம்மா சொல்கிறாய்? மகேந்திரன் அம்பை எய்வது எப்படி என்று மங்கம்மாவிற்கு பயிற்சி அளிக்கின்றாரா? ஐயோ அப்பா, நான் மங்கம்மாவை சொல்லவில்லை. தன்னுடன் மாதுரி என்று ஒருத்தியை அழைத்து வந்திருக்கிறாரே, அவளைத்தான் சொல்கிறேன். செய்வது பணிப்பெண் வேலை என்றாலும் தன்னை சோழ நாட்டு ராஜ பெண்மணி என்றுதான் அவள் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். அந்த மாதுரிக்குத்தான் உங்கள் வருங்கால மருமகன் அம்பு பயிற்சி அளிக்கிறார். அவளிடம் இவர் வளைவதும் நெளிவதும் குழைவதும் வழிவதும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏன்தான் அந்த மங்கம்மா பாண்டிய நாட்டிற்கு வந்தாரோ, அவர் வராமலேயே இருந்திருக்கலாம். ஏன் கருங்குள்ளே அப்படி சொல்கிறாய்? மங்கம்மா பாண்டிய நாட்டிற்கு வந்திருப்பதை நான் வரப்பிரசாதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீயோ அவர் இங்கு வந்திருக்கவே கூடாது என்கிறாயே. நான் சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது? இப்போது மங்கம்மா பாண்டிய நாட்டிற்கு வந்திருப்பதால் யாருக்கு என்ன லாபம் இருக்கிறது? மங்கம்மாவை கண்டதும் பாண்டிய மகாராணி எழுந்து நடமாடி விட்டாரா? இல்லை சேர நாட்டில் சிறைப்பட்டிருக்கும் அந்த இளம் வழுதியை அங்கிருந்து மீட்பதற்கு வழிமுறைகளைத்தான் சொல்லி தந்து விட்டாரா? மங்கம்மா இங்கு வந்திருப்பதால் பாண்டிய நாட்டிற்கு என்னதான் ஆதாயம்? மங்கம்மா இங்கு வந்திருப்பது பாண்டிய நாட்டிற்கு ஆதாயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு நிறைய ஆதாயம் இருக்கிறது. மங்கம்மா போன்ற ராஜதந்திரியை பார்ப்பது அபூர்வம். அவரோடு எனக்கு பழக கிடைத்திருக்கும் வாய்ப்பு வரப்பிரசாதம். எனக்கு இப்போது மங்கம்மாவோடு இருக்கும் தொடர்பை பயன்படுத்திக் கொண்டு எத்தனையோ காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும் என்ற கனவோடு இருக்கிறேன். நீ என்னவோ மங்கம்மா பாண்டிய நாட்டிற்கு வந்ததே தவறு என்கிறார். இதோ பார் கருங்குள்ளி, மகேந்திரன் பெண்கள் விஷயத்தில் சற்று பலவீனமானவன் தான். எந்த பெண்ணை கண்டாலும் அவன் வழிவான். அது அவன் சுபாவம். அந்த மாதிரியிடமும் அதே முறையில் தான் வழிந்திருக்கிறான். நீ அந்த மகேந்திரனை கண்டிப்பதை விட்டுவிட்டு அந்த மாதுரியை பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வந்த மங்கம்மாவை குறை கூறுவது தவறு. அந்த மாதுரியை இங்கு அழைத்து வந்ததற்காக மட்டும் நான் மங்கம்மாவை குறை கூறவில்லை. அவர் கருங்குழலி, எதற்காக நீங்கள் இருவரும் தேவையில்லாத விவாதத்தில் ஈடுபடுகிறீர்கள்? உன் பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். மகேந்திரன் விஷயத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது பற்றி வீரபாகுவிடம் கலந்து பேசி நான் ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன். சரி, நேரமாகிறது. நீ மாளிகைக்கு சென்று உறங்கு. மணிமாறா, நீயும் செல்.
மாதேவி. பிரபு, உட்கார் அம்மா. உட்கார். நானும் வெகு நேரமாக உன்னை பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறேன். தன்னை மறந்து ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன் முகத்தில் கவலை ரேகைகள் தோன்றி தோன்றி மறைகின்றன. அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை? அதை நான் சொல்லிதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு தெரியாத பிரச்சனை என்று என்ன இருக்கிறது? நீ சொல்வதும் சரிதான். நாம் இருவருமே ஒரே மாதிரி பிரச்சனையில் தான் இருக்கிறோம். நான் வேதனையில் இருக்கிறேன் என்பது உனக்கும், நீ வேதனையில் இருக்கிறாய் என்பது எனக்கும் தெரிந்தால் இன்னும் வேதனை அதிகமாகுமே என்று எண்ணித்தான் நாம் பரஸ்பரம் பற்றி பேசுவதில்லை. உண்மைதான் பிரபு. நிலைமை ஏன் இந்த அளவிற்கு மோசமாகி போனது என்றே எனக்கு தெரியவில்லை. கிள்ளிவளவனை நினைத்து வருந்துவதா, மலர்கொடியை நினைத்து வருந்துவதா என்றே தெரியவில்லை. கிள்ளிவளவன் அவள் விரும்பிய பெண் என்ன ஆனாள் என்றே தெரியாத நிலைமையில் அவளை நினைத்தே வருந்திக் கொண்டிருக்கிறான். மலர்கொடி சிறைப்பட்டிருக்கும் கணவர் திரும்பி வருவாரோ மாட்டாரோ என்று அச்சத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆம் பிரபு, நம் மாப்பிள்ளை நல்ல நோக்கத்தோடு தானே சேர நாட்டிற்கு சென்றார். உடன் வந்த 4 பேர் செய்த காரியத்திற்காக நம் மாப்பிள்ளையை சிறை வைத்து விட்டாரே சேர மன்னர். கிள்ளிவளவன் பிரச்சனையில் நீங்கள் அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்களித்து விட்டீர்கள். ஆனால் அவள்தான் இன்னும் கிடைக்கவில்லை. அதற்கு யார்தான் என்ன செய்ய முடியும்? அதை புரிந்து கொள்ளாமல் அவன் எப்போதும் சோகத்திலேயே மூழ்கி கிடக்கிறான். இந்த நிலையில் நாம் எதுவுமே செய்ய முடியாது வானவன் மாதேவி. பிரபு, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாம் குடும்பத்தோடு உறையூர் சென்று சில நாட்கள் தங்கிவிட்டு வரலாமே. இடமாற்றம் மனதிற்கு இதமளிக்கும். நீங்கள் சொல்வது சரிதான் அம்மா. எனக்கும் இங்கு எதை பார்த்தாலும் அவரது நினைவே வந்து கொண்டிருக்கிறது. உறையூருக்கு சென்று வந்தாலாவது மாற்றம் கிடைக்குமா என்று பார்க்கலாம். அப்படி சொல்லிவிட முடியாதம்மா. அதே கூட சில நேரங்களில் பிரச்சனைகளின் தாக்கத்தை அதிகமாக்கிவிடும். மலர்கொடியே ஆசைப்படுகிறாள். நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, அவசியம் நீங்கள் வரத்தான் வேண்டும். அதற்கு வாய்ப்பே இல்லை வானவன் மாதேவி. உனக்கு வீட்டை பற்றிய கவலை மட்டும்தான். எனக்கு நாட்டை பற்றிய கவலையும் இருக்கிறதல்லவா? நமது தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தின் பணிகளை செய்யாமல் இருக்க முடியுமா? நாடெங்கும் ஆட்களை வறட்சி நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு அனுப்பியிருக்கிறேன். அவை எந்த அளவிற்கு நிறைவேறி இருக்கிறது என்ற செய்தி வரும்போது நான் பூம்புகாரில் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, முத்துநகையிடமிருந்து எந்த நேரத்திலும் ஏதேனும் ஒரு செய்தி வரலாம். அதற்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இதையெல்லாம் சொல்வதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? இன்னுமா புரியவில்லை? நிச்சயமாக என்னால் வர முடியாது. அதற்காக உங்கள் விருப்பத்தை நான் தடுக்க மாட்டேன். கிள்ளிவளவனை அடைத்துக் கொண்டு உறையூருக்கு சென்று வாருங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. என்ன கிள்ளிவளவா, ஏன் அப்படி சொல்கிறாய்? இவர்களை அழைத்துக் கொண்டு வேறு எங்கு வேண்டுமானாலும் போக சொல்லுங்கள், போய் வருகிறேன். ஆனால் உறையூருக்கு மட்டும் என்னை அனுப்பாதீர்கள். ஏன் கண்ணு இப்படி சொல்கிறாய்? உன் தங்கை அதன் மூலமாவது தனக்கு அமைதி கிடைக்குமா என்று பார்க்கிறாள். நீ அதை நிறைவேற்ற வேண்டாமா? மலர்கொடியின் நிலை பற்றி எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா அம்மா? ஆனால் உறையூர் என்னும் பொழுதே என் மனம் என்ன பாடுபடுகிறது தெரியுமா? என்ன அண்ணா சொல்கிறீர்கள்? ஆம் மலர்கொடி, நான் உனக்கு அண்ணியாக கொண்டு வர நினைத்த மனோரஞ்சிதத்தை நான் முதலில் உறையூரில் தானே பார்த்தேன். சிற்பம் படிக்க நடன முத்திரைகளை காண்பிக்க வேண்டும் என்று நான் அழைத்த போது அற்ப புழுவை பார்ப்பது போல் அவள் என்னை பார்த்தாள். எப்படியாவது என் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்று போராடிய பெண்களுக்கு நடுவே இளவரசன் என்று தெரிந்தும் என்னை அவமதித்தவளின் நேர்மையான கலை உணர்வு என்னை கவர்ந்தது. அதனால்தான் நான் அவளை நேசித்தேன். அதன் பின் நடந்தவைகளையெல்லாம் நீதான் சமீபத்தில் கேட்டு தெரிந்து கொண்டாயே. தெரியும் அண்ணா. உறையூர் செல்வதின் மூலம் உங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் என்றுதான் நான் நினைத்தேன். எப்படி அம்மா?
உறையூரில் எங்கு சென்று எதை பார்த்தாலும் அங்கெல்லாம் அவளோடு நின்று உரையாடிய காட்சிகள் தானே என் மனத்திரையில் ஓடும். இங்கிருக்கும்போது உனக்கு எந்த சூழ்நிலை என்று சொல்கிறாயோ அந்த சூழ்நிலை அங்கு எனக்கு ஏற்படாதா? கிள்ளிவளவா, என்ன பேசுகிறாய் நீ? மனோரஞ்சிதம் என்ற ஒரு பெண்ணை சந்திப்பதற்கு முன்பே உறையூர் நீ பல நாட்கள் உறையும் ஊராக இருந்தது என்பதை மறந்து விட்டாயா? சிறுவயதில் நீ பூம்புகாரை விட அதிகமாக ஓடியாடி விளையாடியதெல்லாம் உறையூரில்தான் என்பது உனக்கு நினைவில்லையா? அப்போது உறையூரில் உன் தந்தையாரை பெற்ற தாயார் புவனமாதேவியார் இருந்தார். அவரிடம் உனக்கு மிகுந்த ஈடுபாடு. அதன் காரணமாக உறையூரில் சில நாட்கள் தங்கிவிட்டு பூம்புகாருக்கு வந்தால் 2 நாட்கள் இருந்துவிட்டு மீண்டும் உறையூர் போக வேண்டும் என்று கேட்பாய். அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா? அவ்வளவு ஏன், பூம்புகாரில் எல்லோர் முன்னிலையிலும் எல்லோரும் சேர்ந்து ஆயுத பயிற்சி பெறுவதில் உனக்கு தயக்கம் இருந்ததால் நான் மிகச்சிறந்த குருநாதர் ஒருவரை உனக்காகவே நியமித்து உறையூர் அரண்மனையிலேயே அதை கற்க செய்தேனே, அது உனக்கு நினைவில்லையா? உறையூருக்கு வந்துவிட்டால் அதை சுற்றியுள்ள தஞ்சை, திருச்சிராப்பள்ளி மற்றுமுள்ள ஊர்களுக்கெல்லாம் உலா போக முடியும் என்பதால் அடிக்கடி அங்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுவாயே, அதெல்லாம் உனக்கு நினைவில்லையா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். எதையோ சொல்லி என்னை குழப்பாதீர்கள். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். நான் எங்கும் வரவில்லை. தந்தையே, அண்ணன் மனதில் இந்த அளவிற்கு வருத்தம் இருக்கும் பொழுது அவரை வற்புறுத்தி அழைத்துச் செல்வது முடியாது. அவர் வர விரும்பாத போது நானும் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இந்த பேச்சை இத்தோடு விட்டு விடுவோம். வானவன் மாதேவி, வருந்தாதே. இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் மலர்கொடி சொல்வது போல் நாம் இதை பற்றி பேசாமல் இருப்பதுதான் நல்லது. இளம்வழுதி வந்தவுடன் நாம் அனைவருமே இணைந்து உறையூர் சென்று வரலாம். பட்டு துணியால் போர்த்தப்பட்டிருக்கும் இதனுள் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லையே. அரண்மனை வளாகத்தில் எனக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த அறையில் இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை இதை எனக்காகத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்களோ? யார் இதை வைத்தார்கள், எதற்கு இதை வைத்தார்கள் என்று ஒன்றும் புரியவில்லையே. சரி, முதலில் இதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து பார்ப்போம். அத்தனையும் விலை உயர்ந்த ஆபரணங்கள், அரசு குடும்பத்து பெண்கள் அணியும் அணிகலன்கள். வாருணி, வா பரிவாதினி. இந்த விலை உயர்ந்த ஆபரணங்களை யார் இங்கு கொண்டு வந்து வைத்தார்கள்? நான் தான் கொண்டு வந்து வைத்தேன். இந்த ஆபரணங்கள் எல்லாம் உனக்கு பிடித்திருக்கின்றதா? இவை அத்தனையும் அரசு குடும்பத்து பெண்கள் அணியும் விலை உயர்ந்த ஆபரணங்கள். மிகுந்த கவனத்துடன் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆபரணங்களை எப்படி பிடிக்கவில்லை என்று சொல்ல முடியும்? எல்லாமே பிடித்திருக்கின்றது. பிடித்திருந்தால் எடுத்து அணிந்து கொள்ள வேண்டியதுதானே? இவை அனைத்தையும் நான் கொண்டு வந்து வைத்தது நீ அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் தயங்காமல் எந்த நகையை வேண்டுமானாலும் நீ எடுத்து அணிந்து கொள்ளலாம்.
என்ன பரிவாதனை சொல்லுகின்றாய்? இது போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிவதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டும். உங்களிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கும் ஒரு அனாதை பெண் நான். இதையெல்லாம் அணிவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? உண்மைதான். இதைவிட விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டிருந்த உன் தகுதிக்கு முன்னால் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் உனக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த ஆபரணங்கள் சற்று குறைவானதுதான். நீ என்ன சொல்லுகின்றாய்? இந்த வேளிர்குடி இளவரசி தாமரையின் தகுதிக்கு முன் இந்த ஆபரணங்கள் எல்லாம் சற்று மதிப்பு குறைவானதுதான் என்று சொல்கிறேன். உன் வரலாறு முழுவதையும் நான் அறிந்து கொண்டேன். இங்கு வருவதற்கு முன்னால் நீ காட்டு மாளிகையில் தங்கி துன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் என்றாலும் அதற்கு முன்னால் அரச போகத்தில் திளைத்தவள் நீ என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். என்னை மன்னித்துவிடு பரிவாதினி. என் சூழ்நிலையின் காரணமாகத்தான் என் பெயர் வாருணி. நான் ஒரு அனாதை என்ற பொய்யான தகவலை உனக்கு தந்தேன். எனக்கு யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பதென்று எதுவும் புரியவில்லை. நல்லது செய்வார்கள் என்று நம்பியவர்கள் துரோகம் செய்கின்றார்கள், துரோகம் செய்வார்கள் என்று நம்பியவர்கள் நன்மை செய்கின்றார்கள். இந்த கோட்பாடு எங்கே, எப்படி எனக்கு மட்டும் உருவானது என்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலையில்தான் உன்னிடத்தில் நான் பொய் சொன்னேன். ஆமாம் பரிவாதினி, நான் வேளிர்குடி இளவரசி என்பதை எப்படி, யார் மூலம் தெரிந்து கொண்டாய்? உன்னை பற்றிய இந்த உண்மையை எனக்கு கூறியது சோழ நாட்டு வீராங்கனை முத்துநகைதான். என்ன சொல்கின்றாய்? அப்படியென்றால் இங்கு அருந்ததி என்ற பெயரில் நடமாடிக் கொண்டிருப்பது முத்துநகை என்பது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியும். எந்த நோக்கத்திற்காக வேறு பெயரில் அவள் நடமாடிக் கொண்டிருக்கின்றாள் என்பதும் தெரியும். என்ன இப்படி பார்க்கின்றாய்? ஆச்சரியமாக இருக்கின்றது பரிவாதினி, ஆச்சரியமாக இருக்கின்றது. உன்னிடத்தில் எங்களால் மறைக்கப்பட்ட அத்தனை உண்மைகளும் உனக்கு தெரிய வந்தும் தொடர்ந்து எங்களுடன் நட்பு பாராட்டிக் கொண்டும் எங்கள் நலனில் அக்கறை செலுத்திக் கொண்டும் இருக்கின்றாயே. உன்னை பற்றி நினைக்கும் போது இப்படியும் நல்லவர்கள் நாட்டில் இருக்கின்றார்களா என்பதை எண்ணி என் கண்கள் கலங்குகின்றது. இளவரசர் இளம்வழுதி விஷயத்தை பொறுத்தவரை என் தந்தையார் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது. ஆனால் இளவரசர் இளம்வழுதியை மீட்கும் முயற்சியில் சோழ மன்னர் கரிகாலன் நடந்து கொண்டிருக்கும் விதம் மிகவும் பெருந்தன்மையானது. சோழ மன்னர் நினைத்திருந்தால் சேர நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்க முடியும். ஆனால் அப்படி ஒரு படையெடுப்பினால் ஏற்படும் விளைவுகளை, போர் மூலம் ஏற்படும் எண்ணற்ற உயிர் சேதங்களை எண்ணி பார்த்த அவர் இளம்வழுதியை மீட்கும் முயற்சியில் ஒரு உயிரும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாதே என்ற காரணத்தால் முத்துநகையுடன் தன் படைத்தளபதியை மட்டும் இளவரசர் இளம்வழுதியை மீட்க அனுப்பியுள்ளார். அதற்கு எத்தகைய பெருந்தன்மை வேண்டும்? சோழ மன்னரின் பெருந்தன்மைக்கு முன்னால் நான் எல்லாம் ஒன்றுமே இல்லை தாமரை. முத்துநகைக்கு ஆதரவாக செயல்படுவது மட்டுமே என் பங்களிப்பு. சரி, நான் புறப்படுகின்றேன். இந்த ஆபரணங்கள் எல்லாம் உனக்காகத்தான் கொண்டு வந்தேன். இதை எப்போது உனக்கு அணிய தோன்றுகின்றதோ அப்போது அணிந்து கொள். சரி, வருகிறேன்.